guys, welcome back to Chris Views. KTM Duke 2024 version என்னெல்லாம் cluster and console features கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாப்போம். ஒரு சின்ன B-roll clipல இந்த clusterோட important features எல்லாம் பார்த்து நம்மளோட full review குள்ள வந்து போயிடுவோம். இப்போ நம்மளோட ட்ராக் மோட்ல இருக்க கிளஸ்டர்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்ம வந்து பாத்துருவோம். சுவிட்சஸ் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு ஹை பீம் லோ பீம் கொண்டான சுவிட்ச், ஹசார்ட் லேம்ப் கொண்டான சுவிட்ச், இங்க வந்து பாத்தீங்கன்னா மெனு கண்ட்ரோல் பண்றதுக்குண்டான சுவிட்ச், இண்டிகேட்டர் சுவிட்ச், அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல வந்து நம்மளுக்கு ஹாரன் கொண்டான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாம் நல்லா கிளிக்கியா பிரீமியமா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ரைட் சைடுல நியூலி டிசைன் இன்ஜின் கில் சுவிட்ச், அதுக்கப்புறம் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரைட் பை வயர் த்ராட்டல் அரேஞ்ச்மெண்ட் வந்து வருது. அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் பத்தி பார்க்க போனா நல்ல ஒரு அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷனோட பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச்லயும் அந்த அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து வருது. அந்த அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன் வந்து ரீடிசைன் வந்து பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பிரீமியமா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் மிரர்ஸ் பத்தி பார்க்க போனா டாமினார் இன்ஸ்பைர்ட் அந்த மிரர்ஸ் இந்த பைக்ல வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பிரீமியமா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல கண்ட்ரோல் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கீ பத்தி பார்க்க போனா நல்ல ஒரு கியூட்டான நியூலி டிசைன்டு கீ வந்து கொடுத்துருக்காங்க. கீயோட டிசைன் நல்லா ஸ்டன்னிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கீ ஆன் பண்ணா கிளஸ்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பாத்துருவோம். நல்ல ஒரு கிளஸ்டர் ஸ்டார்டிங் அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரோட தீம் வந்து ட்ராக் மோட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் மோட், இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிளஸ்டரோட தீம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து மாறும். அதை வந்து ஒரு சின்ன இமேஜ்ல வந்து மென்ஷன் பண்றேன். ஏன்னா அதில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதாவது அந்த ஸ்ட்ரீட் மோட்ல வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நார்மலாக நீங்கள் 2023 வெர்ஷன்ல பார்த்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஓடோமீட்டர் ரீடிங், ட்ரிப் ரீடிங், அதுக்கப்புறம் கீழே அந்த ஃபேவரட்ஸ், அதை பற்றியெல்லாம் நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். அந்த ஃபேவரட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கீழே விட்ஜெட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ இந்த ட்ராக் மோட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக போவோம். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இன் ஸ்ட்ரீட் மோட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பீட் லிமிட்டரோட ஃபங்க்ஷன். நீங்க மெனுக்குள்ள போய் அதுவும் நான் வந்து காட்டுறேன். மெனுக்குள்ள போயிட்டு அந்த ஸ்பீட் லிமிட்டர் ஐகான் இருக்கும். அந்த ஐகானுக்குள்ள போயிட்டு ஸ்பீட் லிமிட்டர் ஆன் பண்ணிட்டு நீங்க கீழே அதாவது அந்த டவுன் ஆரோ பட்டனை வந்து ஸ்ட்ராங் பிரஸ், அதாவது லாங் பிரஸ் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் அதாவது 90, 60 அந்த மாதிரி வந்து ஸ்பீட் லிமிட் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லிமிட் நீங்க செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னதான் வந்து ஹையர் கியர்ல இருந்தாலும் லோவர் கியர்ல இருந்தாலும் என்னதான் நீங்க த்ராட்டில் பண்ணாலும் அந்த 60 or 80 நீங்க செட் பண்ணி வச்சிருக்க ஸ்பீட் லிமிட் மேல வெஹிக்கிள் வந்து போகவே போகாது. இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூ ஃபியூச்சர் ஆடான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முன்னாடி மாதிரி இல்லாம கம்ப்ளீட்லி நியூ டிசைன் ஒரு டிஎஃப்டி ஸ்கிரீன், கலர்டு டிஎஃப்டி ஸ்கிரீன் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த பட்டன்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளஸ்டர் வந்து ப்ரௌஸ் த்ரூ வந்து பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வார்னிங்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் மேல கியர் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் கியர் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வார்னிங் லைட்ஸ் எல்லாம் இந்த டிஎஃப்டி ஸ்கிரீன்குள்ள இன்டெகிரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ், அதுக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி வருது. வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர், கீழே நம்மளுக்கு ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெனு பட்டனை இது பண்ணி நம்ம மெனுக்குள்ள வந்து போயிடுவோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த குவிக் செலக்டர்ஸ் எல்லாம் வருது. அதாவது குவிக் செலக்டர் தான் அந்த ஃபேவரட்ஸ் எல்லாம் வந்து வருது. நம்ம விக்கெட்ஸ் மாதிரி கீழே வந்து பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கப்புறம் மோட்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், லேப் டைமர் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டி அதெல்லாம் வந்து காட்டுது. ஃபர்ஸ்ட் லான்ச் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் மோட்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஏபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, லேப் டைமர், எத்தனை லேப் வந்து வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் மெனுக்குள்ள போயிருவோம். மெனுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேப் டைமர் வந்து இருக்கு. லேப் டைமருக்குள்ள போனா இந்த லேப் எல்லாம் டிலீட் பண்றதுக்குன்னு ஒரு இது, அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லேப் 1ஓட ரெக்கார்டிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம மோட்டர் சைக்கிளுக்கு போனா இதுக்குள்ள தான் மெயினான விஷயம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நியூலி இன்டெகிரேட்டட். நெக்ஸ்ட் ரைட் மோட்ஸ், ட்ராக், ஸ்ட்ரீட், ரெயின், திருப்பி ட்ராக் வந்து மாறுது. 3 ரைட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ராக், ஸ்ட்ரீட் அண்ட் ரெயின். நெக்ஸ்ட் ஏபிஎஸ் குள்ள போனா ரோட் அண்ட் சூப்பர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல இந்த கிடைக்கிற அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு அப்பீலிங்கான லுக் இந்த கிளஸ்டருக்கு தருது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு அனிமேஷன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரெட் ஏபிஎஸ் ஆஃப், கிரீன் ஏபிஎஸ் ஆன். நெக்ஸ்ட் ரோட் அண்ட் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த அனிமேஷன் வந்து ஷோ பண்றது நம்மளால வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா லான்ச் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டி. லான்ச் கண்ட்ரோல் நம்மளுக்கு அந்த 1000 கிலோமீட்டருக்கு மேல சாஃப்ட்வேர்ல இருந்து அன்லாக் வந்து பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பேக் வந்து போயிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு பைக் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து காட்டுது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேல கூலன் டெம்பரேச்சர், ஃபியூல் ரேஞ்ச், பேட்டரியோட வால்டேஜ், அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் ரீடிங், அதுக்கப்புறம் சர்வீஸ் டியூ, டேட் அண்ட் கிலோமீட்டர் ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து காட்டுது. வார்னிங்ஸ், 3 வார்னிங்ஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இருக்கு. அந்த வார்னிங்ஸ் எல்லாம் இதில் வந்து நம்மளால வந்து டெடிகேட்டடா வந்து பார்க்க முடியும் இந்த கிளஸ்டர்ல. பழைய டியூக்லயும் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் டீடைல்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ட்ரிப் இன்ஃபோ, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ரீசெட் ட்ரிப்புக்கு உண்டான ஒரு பட்டன், அதுக்கப்புறம் இந்த ஓவர் வியூ அதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் கன்சப்ஷன், ட்ரிப் அண்ட் ஸ்பீட் ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 2க்கும் அதே ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளால வந்து பார்க்க முடியும். மொத்தமா 2 ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது கீழே இருக்க ஸ்பீட் லிமிட்டர் ஃபங்க்ஷனாலிட்டி, நேவிகேஷன், அதுக்கப்புறம் அந்த மியூசிக் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு உண்டான ஒரு சின்ன ஐகான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் லிமிட்டர் பத்தி ஏற்கனவே முன்னாடி வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் அந்த செட்டிங்ஸ்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஃபேவரட் செலக்டர், அதாவது அந்த கீழே காமிச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த விக்கெட்ஸ்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபேவரட் செலக்டருக்குள்ளே வந்து போனோம்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். கீழே அந்த அனிமேஷன் சேஞ்ச் ஆகுது நம்மளால வந்து பார்க்க முடியும். கீழே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேவரட் 1ல் என்னெல்லாம் வைக்க போகிறோம், அதுக்கு ஃபேவரட் 2ல் என்னெல்லாம் வைக்க போகிறோன்றது வந்து அது எல்லாமே வந்து நமக்கு வந்து காட்டிடும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ ஃபியூலில் இருந்தனால ஏற்கனவே அந்த ரேஞ்ச் காட்டல, இப்போ வந்து ரேஞ்ச் வந்து காட்டுற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பைக்கோட யூசேஜ் பொறுத்து இந்த கிளஸ்டரில் என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேவரட் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குவிக் செலக்டர், இந்த அப் அண்ட் டவுன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் நம்மளுக்கு என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குவிக்காக வந்து நம்ம ஒரு செலெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அப் பட்டன் அமுத்தினா லேப் டைமர் மாறணுமா, அந்த மாதிரி அது அப் பட்டன் அமுத்தினா மோட்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆகணுமா, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாரும் இந்த ரைட் மோட்ஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டிக்குள்ள வந்து போய் பார்ப்போம். இல்லை ப்ளூடூத் ஃபோன் பேரிங் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. குவிக் ஷிஃப்டர் ஆன் அண்ட் ஆஃப் கொண்டான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் லைட், அதாவது ஆர்பிஎம் ஏறும்போது பிளிங்க் ஆகும்ல, அந்த இதுக்குண்டான ஷிஃப்ட் லைட் செட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. டேட் அண்ட் யூனிட்ஸ்குள்ளே போனோம்னா டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கால், அதுக்கப்புறம் லான்ச் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஆடியோ, அதுக்கப்புறம் வந்து நேவிகேஷன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவிக் ஷிஃப்ட், அந்த நேவிகேஷன் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் வந்து வரும். அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் மோட், இதெல்லாம் அந்த KTM MyRide ஆப்பில் வந்து வரும். ஸ்பீட் கண்ட்ரோல், லாஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதான் நம்மளுக்கு என்டையராக இந்த செட்டிங்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கு அந்த மெனு பட்டன். கீழே நீங்கள் என்னெல்லாம் ப்ரௌஸ் பண்ணாலும் மேலே அந்த இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் கீழே அந்த ஸ்பீட் எல்லாமே வந்து நார்மலாக வந்து காமிச்சிடும். இதுதான் பேசிக்கான KTM டியூக் 2024 கொண்டான புது நியூ கலர்டு TFT கொண்டான ஒரு ரிவ்யூ. ஃப்ரண்ட் லுக்கே அதை ஒரு நல்ல ஒரு அப்பீலிங்காக மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்லா முன்னாடி விட அந்த பட்டன்ஸ் எல்லாம் நல்லா ஒரு ஃபீல் அண்ட் ஃபினிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டவுன் குவிக் செலக்டர் பட்டன்ல நான் அந்த லேப் டைமர் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ லேப் டைம் வந்து ஓடிட்டு இருக்கு. டவுன் குவிக் செலக்டர் பட்டனை அழுத்தினதும் அந்த லேப் டைமர் வந்து 0 ஆகுது பார்க்க முடியும். இந்த லேப்போட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பார்க்க முடியும். உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அப் அண்ட் டவுன் பட்டன் ப்ரோக்ராம் பண்ணி என்னெல்லாம் நீங்கள் வந்து குவிக்காக சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களோ அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். இன்க்ளூடிங் ரைட் மோட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். ரெக்கார்டர் லேப்ஸ், அதாவது இந்த சைடு வந்து 10, 11 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது இல்லையா, அந்த ரெக்கார்டர் லேப்ஸை நம்ம வந்து அந்த லேப் செட்டிங்குள்ள மெனுக்குள்ள அந்த லேப் செட்டிங்குள்ள போயிட்டு நம்ம அதை எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த என்டையர் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் KTM டியூக் 390 2024 வெர்ஷனோட அந்த கலர்டு TFT ஸ்க்ரீனோட ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு வர வீடியோக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ, இந்த பைக்கோட என்டையர் ஃபுல் ரிவ்யூ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் அதை வந்து பாருங்கள். Until then, bye from Krish.